தம் சக்கிங், நெயில் பைட்டிங், ஏன் நோஸ் கூட பிக் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஹேபிட்ஸை மாற்றவே முடியலன்னு பேரண்ட்ஸே ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஹோமியோவில் மெடிசன் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ என்னென்ன கண்டிஷனுக்கு என்னென்ன மெடிசன்னு பார்ப்போம். நோஸ் பிக்கிங், அதாவது நோஸ் போர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டைவர்ட் பண்ணாலும் ஹோமியோவில் ஆரம் ட்ரிஃபெல்லம் அப்படின்ற ஒரு மெடிசன் ரொம்ப நல்ல கேட்கும். அண்ட் சில்ட்ரன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன த்ரெட்டோ இல்லை ட்ரெஸ்ஸையோ பிக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ லிப்ஸ் பிக்கிங்க்கு கூட ஹெல்லிபோரஸ் அப்படின்ற மெடிசன் ரொம்ப நல்லா கேட்கும். அண்ட் ஒரு சின்ன விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணால் கூட நெயில் பைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா அமோனியம் புரோமேட் அப்படின்ற ஹோமியோபதிக் மெடிசன். இதை டைவர்ட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸையும் டைவர்ஷனையும் நான் மேலேயே அட்டாச் பண்ணுறேன். மீன் டைம் தம் சக் பண்ணிகிட்டே இருக்காங்க நைட் தூங்கும் போதும் சரி, டே டைம்லையும் அப்படின்னா டைவர்ஷனுக்கு இதையும். மீன் டைம் ஹோமியோவில் நாட்ரம் மியூர் அப்படின்ற மெடிசன். ப்ளஸ் நம்ம எது சொன்னாலும் அதை சில்ட்ரன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லா சென்டென்ஸையுமே அப்படிதான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எக்கோலேலியா அப்படின்னு சொல்லுவோம். ஹோமியோவில் இதுக்கு ரொம்ப பெஸ்டஸ்ட் மெடிசன் அப்படின்னா ஜிங்கம் மெட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸாக்ட் மெடிசன் போகும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் எல்லா கண்டிஷனுக்குமே. ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.